வணக்கம். இன்னைக்கு நம்மளுக்கு ரெஸ்ட்டு. ஸோ அதனால் என்ன பண்ணேன் அப்படின்னா, வீட்டில் சுடுதண்ணி போடுறதுக்காக நம்ம தோட்டத்தில் ஒரு ஒரு ராக்கெட் அடுப்பு அப்படி போடலாம் அப்படின்ட்டு ஒரு சின்ன ஐடியா. அந்த கல்லெல்லாம் எடுத்து அடுக்கியாச்சு. இதுக்கு வந்து ஒரு 7 லேயர் கல் தேவைப்படும். கீழே அந்த ஓப்பன் தெரிகிற இடத்துல விறகு வச்சு எரிக்கிறதுக்காக. இது வந்து ஒரு மாடலுக்காக காமிச்சிருக்கேன். அந்த அடுப்பு ஃபினிஷிங் பண்ணதை உங்களுக்கு காமிக்கிறேன். இப்போ பாருங்கள், உள்ளேருந்து நெருப்பு கபகபன்னு எரியும். அந்த ஃபினிஷிங் பண்ணதை மெதுவாக பாருங்கள். இப்போ என்ன, அடுப்பு ரெடி. ஸோ இந்த அதுக்கு இதுதான் அடுப்பு ரெடி ஆயிடுச்சு. இப்போ எதனால் அந்த இடத்துல ஒரு கல்லை வந்து அதை அப்படி எடுத்து வச்சுருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதை வந்து எல்லாம் வந்து சொல்கிறாங்க அந்த ஒரு கல் வாயிறதுக்கு ஓப்பன் பண்ணால் போதும் அப்படின்னு. அது பத்தாது. ஏன்னு கேட்டிங்கன்னா, நம்ம விறகு நிறைய வைக்கணும் பாருங்கள். இது சப்போர்ட்டுக்காக அந்த கல் கொடுத்து வச்சுருக்கேன். நாளைக்கு இது ஒரு சின்ன இதை மட்டும் உடச்சி எடுத்துருவேன். ஸோ அந்த போது பார்த்தீங்களா கேப்பு. அதே மாதிரி இந்த இடத்துல ஸ்லோப் கொடுத்து வச்சுருக்கேன் இப்படி. ஏன்னா விறகு இப்படி இருந்தால் தான் நல்லா எரியும். இதில் வலை கொடுப்பாங்க சில பேர். வலை தேவையில்லை, அது கொஞ்சம் நாளில் இத்து போயிடும், அப்புறம் அது ஒரு பிரச்சனை. ஸோ நம்ம கீழே ஒரு சின்ன ஒரு பேஸ் மாதிரி கொடுத்துட்டு இந்த மாதிரி கிராஸாக கொடுத்தோம்னா விறகு வந்து இந்த ஷேப்பில் இருக்கும். அப்புறம் நல்லா பிடிச்சி எரியும். ஓகே, நாளைக்கு நம்ம உடச்சி ரிமூவ் பண்ணி எடுத்துருவோம். இப்போ அடுப்பு ரெடி, சாம்பிள் பார்த்தாச்சு. நாளைக்கு காஞ்ச உடனே ஃபஸ்ட்டு வேலை சுடுதண்ணி தான் போடணும். ஓகே, பாய். இன்றைக்கி நம்மளுக்கு கொஞ்சம் ரெஸ்ட்டு. ஸோ வீட்டில் ஏதாவது ஒன்று பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இன்றைக்கி நம்ம அந்த அடுப்பு செய்யக்கூடிய முயற்சியில் இறங்கணும். ஏன்னா இன்றைக்கி சிற்பி ஒருத்தர் செய்கிறாரு நினைக்காதீங்க. வீட்டில் இருக்கும்போது எது செஞ்சாதான் என்ன, நம்மளுக்கு வேண்டியது ஒரு உபயோகமான ஒரு வேலையை பண்ணலாம் இல்லையா? ஸோ நம்ம வீட்டுக்கு தேவையானதை பண்ணணும். எல்லா பொருட்கள் ஒன்று தான். இதே சிமெண்ட்டு மணலை வச்சு சிலையை வடித்தா அது சிலை. அதையே வேற ஒரு ரூபத்தில் செஞ்சால் நம்ம என்ன நினைக்கிறோமோ அது வரும். அவ்வளோதான். ஸோ வீட்டில் நீங்களும் இது மாதிரி ரெஸ்ட் இருக்கிற இடத்துல ஏதாவது உபயோகரமாக பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.